ஆண்ட்ராய்ட் கேம்ஸ்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது பப்ஜி மொபைல் கேம் தான். ஸோ இந்த பப்ஜி மொபைல் கேம்லேருந்து ரீசெண்டாக பப்ஜி லைட் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டேன்னா நான் போகிற வீடியோஸின் அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பப்ஜி மொபைல் லைட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய ப்ளே ஸ்டோர்லேருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பப்ஜி மொபைல் லைட்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே ஃபஸ்ட் ஆப்பாகவே இது ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பப்ஜி மொபைல் லைட் வெர்ஷன் லான்ச் பண்ண சொல்லவே கம்பேட்டபிள் வித் லெஸ் ரேம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி தான் லான்ச்சே பண்ணாங்க. இதை நான் டெஸ்ட் பண்ணதுக்காக என்னுடைய சாம்சங் J5 2015 மாடலில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகுது. இந்த சாம்சங் மொபைலோட கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 1.5 GB தான். ஸோ அந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB. ஸோ ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 410 சிப்செட். ஸோ 400 சீரீஸ்லேயே ரொம்ப லோயஸ்ட் சிப்செட்னா 410 தான். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகுது. இந்த பப்ஜி மொபைல் லைட் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான கிராஃபிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கிராஃபிக்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேப் எரங்கல் மேப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஃப்யூச்சரில் வந்து இவங்க அப்டேட் மூலிமா நிறைய மேப் வந்து கொடுக்க வாய்ப்பு உண்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் மொபைல் Redmi Note 5 Proலையும் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் இன்ஸ்டால் பண்ணி விளையாடினா ஒரு சில லேக் வந்து இருக்கும். இந்த பப்ஜி மொபைல் லைட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி விளையாட சொல்ல எந்த ஒரு லேகும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின சந்தேகத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.